ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மீண்டும் என்னுடைய மீட்பின் பண்டிகையினுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீட்பின் பண்டிகை என்றால் என்ன? ஆண்டவராகிய தேவன் பாவத்திலே உழன்ற நம்மை தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து ஒரு புதிய ஜீவனை ஆண்டவராகிய தேவன் நமக்கென்று தந்து ஒரு புதிய துவக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தந்தார். இதை வருஷம் தோறும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நினைவு கூறும் ஒரு பண்டிகையாக ஆசரித்துக் கொண்டு வருகின்றோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மையான காரியங்களை பற்றி நாம் நினைவு கூற வேண்டியது அவசியமான ஒன்று. இஸ்ரவேலிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் இதே விதமான கட்டளை ஒன்றை கொடுத்ததாக வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வாக்கு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய கானான் நாட்டுக்குள் போகக்கூடிய அந்த நேரத்தில் தேவன் உங்களை எகிப்திலே இருந்து விடுதலையாக்கின இந்த நாளை நினைவிலே வைத்து ஆண்டவராகிய நான் உங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை நினைவு கூர்ந்து என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். பாவ எகிப்திலே வாழ்ந்த நம்மையும் ஆண்டவராகிய தேவன் விடுதலையாக்கி இந்த புதிய கானானுக்கு செல்லக்கூடிய வழியை நோக்கி ஆண்டவராகிய தேவன் நம்மை மெய்யாகவே திசை திருப்பி வைத்திருக்கிறார். இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பண்டிகையின் முறைமையாக ஆசரிக்கின்றோம். கர்த்தருடைய நாமத்தினாலே தேவன் செய்த நன்மையான காரியங்களுக்காக அவருடைய நாமத்தை நம்ம சோதரிக்கணும். 2 முக்கியமான சாட்சிகளை நம்ம கேள்விப்பட்டோம். உண்மையாகவே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே நன்மையான காரியங்களை உருவாக்கினார். அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மட்டும் இடைப்படாது இருந்திருக்கிறது உண்டானால் ஏதோ ஒரு மார்க்கத்திலே நீங்களும் நானும் அழிவை நோக்கி கடந்து போயிருக்கிறது உண்டு. ஆண்டவருடைய கிருபையினாலே மீட்கப்பட்ட மக்களாக, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்பட்ட மக்களாக, தேவ ஜனமாக ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் உண்டாக்கி வைத்திருக்கிறது மேன்மை. இதுக்கு நம்ம செஞ்ச காரியம் ஒன்றுமே கிடையாது, விலைக்கிறையும் கூட ஒன்றும் கிடையாது. எந்த நன்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே காணாது இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் கூட தேவன் நம்மை நினைவிலே கொள்ளக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கினார். நம்முடைய குடும்பத்தில் கூட நம்மளை மறக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, நமக்கு அக்கம் பக்கத்தில் காணப்படக்கூடிய மக்கள் கூட நம்மை மறக்கக்கூடிய அந்த நிலை, நம்முடைய நண்பர்களால் கூட நம்ம கைவிடப்படக்கூடிய நிலை, குடும்பத்தில் அநேக விதமான சூழ்நிலைகளில் பெற்றோர்களால பிள்ளைகள்னால கைவிடப்படக்கூடிய நிலைகள் வரக்கூடிய இந்த நாள்லையும் கூட தேவன் தம்முடைய சுத்த கிருபையினால தம்முடைய இரக்கத்தினால அவ்வளோ பெரிய வானமும் பூமியும் கொள்ளாது விளங்கக்கூடிய கர்த்தர் நம்மை மெய்யாகவே கண்ணோக்கி பார்த்து நம்மை தேர்ந்தெடுக்க ஆண்டவராக தேவன் சித்தம் கொண்டது. அது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். இந்த நாளை நாம் ஆசரித்துக் கொண்டு வருகிறோம். இதை பற்றி சில விளக்கமான வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது காரியம், கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கட்டுக்களிலே நின்று ஆண்டவராகிய தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று பாருங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 1வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. முதல் மீட்பு என்ன அப்படின்னா, பாவத்திலே காணப்படக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், பாவம் அவ்வளோ கொடிதா அப்படின்னு யோசிக்கலாம். செய்திருக்கக்கூடிய பாவம் அவ்வளோ பெரிய ஒரு மகா பெரிய ஒரு மகிமையான காரியங்களை இழக்க செய்யக்கூடிய அளவிற்கான தன்மைகளை உருவாக்கக்கூடியதா? நான் அந்தரங்கத்திலே செய்யக்கூடிய பாவம், எந்த மனிதனாலும் பார்க்க முடியாத ஒரு இடத்துல செய்திருக்கக்கூடிய இந்த பாவம் இத்தனை பெரிய இழப்பை உருவாக்கக்கூடியதா? ஆமா, உண்மைதான். வேதத்திலே நம்ம வாசிக்கிறது மாதிரி பாவத்தினுடைய சுவடுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது தேவனுடைய திட்டங்களை அவைகள் எல்லாம் இழக்கும்படியாக அவனுடைய வாழ்க்கையை வழி விலக பண்ணக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இந்த பூமியிலே கர்த்தராகிய தேவன் மகா பெரிய உன்னதமான காரியங்களை உருவாக்கும்படிக்காக கர்த்தர் சித்தம் வைத்தார். அதுல குறிப்பாக ஆண்டவராகிய தேவனுடைய ஆதீனத்திலிருந்து புறம்பே தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சாத்தானுக்கு இணையாக சாத்தான் இழந்து போன அந்த இடத்தை நிரப்பும்படிக்காக தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படியே மனிதனை இந்த உலகத்திலே உண்டாக்கி வைத்தார். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், எல்லா காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தையிலே உருவாக்கினார். ஆனால் மனிதனை மட்டும் ஆண்டவராகிய தேவன் பார்த்து பார்த்து உருவாக்க துவங்கினார். அவனுக்கு என்னென்ன விதமான காரியத்தெல்லாம் உருவாக்க வேண்டும், அவனுக்கு நாசிலே சுவாசத்தை ஊத வேண்டியது அவசியம், அவனுடைய விலா எலும்புகளை உருவாக்கணும், நரம்புகளை உருவாக்கணும், தசைகளை உருவாக்கணும். எல்லா காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் மற்ற எல்லா விஷயத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி உண்டாக்கிட்டார். ஆனால் மனிதனை மட்டும் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் போட்டு பாருங்க, மண்ணினாலே அவனை ஒவ்வொரு காரியத்தையும் வடிவமைக்கக்கூடிய ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிச்சார். அப்ப மனுஷனை எவ்வளவு தூரம் கர்த்தராகிய தேவன் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்பதை பற்றி நாம் அறிய வேண்டியது அவசியம்.
சில மருத்துவ நண்பர்கள் எனக்கு உண்டு. அவர்களினோடு கூட பேசும் பொழுது நாங்கள் எங்களுடைய மருத்துவ ரீதியான காரியத்தில் ஒரு ஆச்சரியத்தை நாங்கள் பார்க்கிறது உண்டு. என்ன ஆச்சரியம் என்றால், மனிதனுடைய உடல் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான உறுப்புகளை கடவுள் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுகிறதுக்கு மூளை என்கின்ற ஒரே ஒரு பகுதியை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு உறுப்புக்கும் கண்ட்ரோல், எந்தெந்த காரியம் எந்தெந்த இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். கண்களிலே நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சி ஒரு படமாக காணப்படக்கூடிய நிலை, படமாக பார்க்கக்கூடிய அந்த காரியம் அது என்ன என்பதை உணர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சிந்தனையிலே, அந்த மூளையானது அதை நமக்கு முன்பதாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. இது நம்முடைய காரியங்களிலே சொல்லக்கூடிய அந்த நேரம் தான். இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த நேரம் கூட நமக்கு அதிகமான நேரம். நீங்க பார்த்த உடனே அது என்னது என்பதை பற்றி நாம் அறிகிறது உண்டானால் எவ்வளவு வேகமாய் நம்முடைய மூளை செயலாற்றுகிறது என்கிறது நாம் அறிய வேண்டியது அவசியம். இந்த மூளையை பயன்படுத்தி தான் ஆரம்ப நாட்களில் ஜனங்கள் உருவாக்க ஆரம்பிச்சாங்க, கம்ப்யூட்டரை உருவாக்குனாங்க. இந்த கம்ப்யூட்டரை பற்றி இன்றைக்கு நீங்களும் நானும் இயக்க ஆரம்பிக்கிறோம். கம்ப்யூட்டரை உருவாக்க ஒரு மூளை தான் தேவைப்பட ஆரம்பித்தது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த மூளையினால தான் அந்த ஒரு காரியத்தை அந்த மனிதன் கண்டுபிடிக்கக்கூடியவனா அப்படின்னா அந்த மூளை எவ்வளவு பெரிய ஒரு சத்துவம் பெற்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். மனிதனால் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களில் இருந்து பெற்றிருக்கக்கூடிய மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பும் விலையேறப்பெற்ற ஒன்று. ஒவ்வொரு உறுப்பினுடைய செயல் வடிவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை அந்த உறுப்பு செயலிழக்கிறது உண்டானால் அந்த உறுப்புக்கு மாற்று ஒரு காரியத்தை வைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் அதற்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் பண்ணக்கூடிய செலவை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த உறுப்பினுடைய வேல்யூ எவ்வளவுங்கிறது பற்றி நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவ்வளோ விலையேறப்பெற்ற ஒரு காரியத்தை கடவுள் அப்படின்னா கர்த்தர் எப்படியெல்லாம் உண்டாக்கி வச்சிருப்பாரு பாருங்க. ஒவ்வொரு காரியத்தினுடைய இயக்கத்திற்கு மூளையில எல்லா விதமான தன்மைகளையும் கர்த்தர் உருவாக்கி கர்த்தருடைய நாமத்தினால, அதாவது ஒரு ஒரு சாதாரணமான இந்த லேப்டாப் நம்ம வாங்குறோம், அல்ல ஒரு கம்ப்யூட்டரை வாங்குறோம். வாங்கக்கூடிய கம்ப்யூட்டர்னால பிரயோஜனம் இல்லை. அதுல நிறைய விதமான காரியங்கள் மையாகவே ஃபீட் பண்ண ஆரம்பித்த பிறகுதான் அந்த கம்ப்யூட்டரை உங்களாலும் என்னாலும் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி தான் கர்த்தர் மனிதனை உருவாக்கி எல்லா காரியத்தையும் ஆண்டவராகிய தேவனுடைய ஞானத்தின்படி ஃபீட் பண்ண ஆரம்பிச்சு. இப்ப நம்ம கற்பனை பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தேவனாகி கர்த்தருடைய கற்பனைகளிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. அவர் தான் பார்த்து உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்ப மனிதனை எவ்வளவு தூரம் கர்த்தராகி தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை பற்றி பார்க்க வேண்டும். மனிதனை கர்த்தர் அளவில்லாமல் நேசிக்க ஆரம்பித்தார். எனக்கு இவனை ஆண்டவராகி நான் உண்டாக்கி வைத்து என்னுடைய சாயலின்படி, தூதர்களுடைய சாயலாக, அது ஆண்டவராகி தேவனுடைய சாயலுக்கு ஒத்த சாயல்ல, தூதர்களுடைய சாயல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால் இங்கு காணப்படக்கூடிய நிறைய ஜீவன்களை நம்ம பார்க்க முடியும். நிறைய ஜீவன்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாயலாகும். ஆனால் மனிதனை மட்டும்தான் கர்த்தராகிய தேவன் தம் சாயலின்படியே, தம்முடைய ரூபத்தின்படியே உருவாக்கினார். உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா காரியத்துக்கும் ஒவ்வொரு சாயல் உண்டு. ஆனால் மனிதனை மட்டும் அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சாயலாக கடவுள் உண்டாக்கினார். இப்போ மனுஷன் மேல கர்த்தர் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறார் என்பதை பற்றி நாம் அறிய வேண்டியது அவசியம். இப்படி பிரியம் வைத்திருக்கக்கூடிய இந்த மனிதனை ஆண்டவராகிய தேவன் உலகத்திலே கொண்டு போய் கர்த்தராகிய தேவன் வைத்து அவனுக்கு ஒரு கட்டளை ஒன்றை ஆண்டவராகிய தேவன் சொல்ல ஆரம்பித்தார். நான் உன்னை உருவாக்கும்படிக்காக பூமியிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மண்ணை நான் எடுத்து உன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் உருவாக்க ஆரம்பிச்சேன். எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மண்ணை பக்குவப்படுத்தவும் காப்பாற்றவும் நான் இந்த உலகத்தின் மேல் உன்னை நான் அதிபதியாக வைத்தேன் என்பதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசினார். இந்த அதிபதியாய் காணப்படக்கூடிய மனிதனுடைய கரங்களில் என்னென்ன விதமான பொறுப்புகளை தர ஆரம்பித்தார். கர்த்தருடைய வேத புத்தகத்தை வாசிக்கிறோம். நான் உண்டாக்கின எல்லா ஜீவன்களையும் ஆளுகை செய்யும் அதிகாரத்தை நான் உன் கையில தர்றேன். எவ்வளவு பெரிய ஒரு விலையேறப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் தர்றார். நான் உண்டாக்கி இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் நான் மெய்யாகவே அடக்கி ஆளக்கூடிய ஒரு தேவனாய் அல்ல, அவைகளுடைய ஒட்டுமொத்த உரிமையை நான் உன் கையில மெய்யாகவே நான் உருவாக்கி தருகிறேன். இவைகளை நீ ஆண்டு அனுபவிக்க வேண்டும். என்னென்ன காரியங்களை எப்படியெல்லாம் நீ அந்த காரியங்கள் யாவற்றையும் பயன்படுத்த வேண்டுமோ அவைகளுக்கு உண்டான மொத்த உரிமையை நான் உன் கையில கொடுத்துட்டேன். எந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வோம் பாருங்க. ஒரு வீட்டை பார்த்து கட்டிட்டு நம்முடைய கரங்களை கொண்டு வந்து அந்த வீட்டை நான் அதை எனக்காக நான் எல்லா அந்த காரியங்கள் யாவற்றையும் பார்த்து கட்டினேன். நான் உண்மையில் பாசம் வைத்திருக்கிறதுனால இந்த வீட்டினுடைய சாவியை உன் கையில கொடுக்கிறேன், இவைகளை நான் உனக்கே தருகிறேன் என்று சொல்லி எந்த மனுஷன் சொல்லுவான்? யோசிச்சு பாருங்க. கடவுள் எல்லா காரியத்தையும் உருவாக்குறார். மனிதனையும் மனுஷனுடைய கரங்களை கொடுக்கிறதே பெருசு. ஆனால் கடவுளால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் கர்த்தர் அவனுடைய கையில கொடுத்து நீ இவைகளை ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்கிற அதிகாரத்தை கர்த்தராகிய தேவன் தர ஆரம்பிச்சார். இப்ப கர்த்தருடைய பார்வையில மனிதன் எவ்வளவு விலையேற பெற்றவனாய் காணப்படக்கூடியவனாய் விளங்கினான். ஆனால் ஒரே ஒரு குறைவு அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு மீறி
பிசாசு பேசின அந்த வார்த்தைகளுக்கு சற்று அவன் செவிசாக்கக்கூடியவனாய் விளங்கினான். ஒரு சின்ன ஒரே ஒரு பாவம், தேவன் விலக்கின அந்த கனியை புசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மன விருப்பத்தை சாத்தான் தூண்ட ஆரம்பித்ததினாலே அவைகளை தன்னுடைய மனதிலே ஏற்றுக்கொண்டு தேவன் விலக்கின அந்த கனியை அவன் புசித்த பொழுது கர்த்தராகிய தேவனால் இனி அவனோடு கூட உறவு கொள்ள முடியல. கர்த்தர் பார்த்து பார்த்து உண்டாக்குற மனுஷன்தான். ஆனால் பாவம் தேவனையும் மனிதனையும் பிரிக்கக்கூடிய ஒரு சுவராய் விளங்கிற்று. இதனாலதான் கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம், ஒரு மனிதன் பாவியாய் காணப்படுகிறது உண்டானால் கர்த்தர் அவனோடு கூட ஒரு நாளும் இடைப்பட மாட்டார். நான் ஒருவேளை பாவம் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் என் மூலமா கர்த்தர் பேச மாட்டார். நான் அக்கிரமமான காரியங்கள் என்னுடைய நினைவிலே கொள்ள ஆரம்பித்தாலும் கூட தேவனுடைய எந்த அசைவாடுதலையும் நான் என்னுடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது. தேவன் என்னுடைய வாழ்க்கையில இயங்க வேண்டும் என்று சொன்னால் நான் முற்றிலும் தேவனுடைய சாயலாக, தேவனுடைய சிருஷ்டிப்படியே கர்த்தருடைய நாமத்தினால் முழுக்க முழுக்க பரிசுத்தமான ஒரு நிலைகளின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பித்தால் தான் தேவன் என்னோடு கூட தொடர்பு கொள்ளும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறார். இப்ப வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம், பாவம் எவ்வளவு கொடுமையானது என்பதை முதல் காரியம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தரையும் உங்களையும் பிரிக்கக்கூடிய அளவிற்காக இந்த பாவம் எப்பொழுது உள்ளே வந்ததோ, எவ்வளவு தூரம் மனிதனை கர்த்தர் நேசிக்க ஆரம்பித்தாரோ, அதே அந்த ஆதியாகம புஸ்தகத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே மனிதனை பார்த்து பார்த்து உருவாக்கி, மனிதனை ஒவ்வொரு மாலை வேளைகளிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலும் சந்திக்கும்படிக்காய் இறங்கி வந்த கர்த்தர் அதே மனிதனை ஏதேன் தோட்டத்திலே இராதபடிக்கு துரத்தி போட்டார்னு போட்டு எப்படி போருக்கு பாருங்க. அவனை பார்த்து பார்த்து உருவாக்கின மனுஷனை கர்த்தரே விரட்டி அடிச்சிட்டார். இனி இந்த தோட்டத்துக்குள்ள உள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதற்கு காரணம் என்ன? பாவம். நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவத்தினால்தான் மனிதனும் தேவனும் இணைக்கப்பட முடியாத அநேகம் தடைகள் உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்கிற்று. பாவம் எப்பொழுதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறதோ கர்த்தராகிய தேவனுடைய தொடர்பை அவன் இழந்து போய்விடுகின்றான். பாவம் எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஆக்கிரமிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய தொடுதலை அவனுடைய வாழ்க்கையிலே ருசிக்க முடியாது. அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனுக்கென்று உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய எந்த நன்மையான காரியத்தையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்க கூட முடியாது. ஆகவே தான் கர்த்தராகிய தேவன் நோக்கி பார்த்தார், என்னுடைய பிள்ளைகளை நான் அந்த மாதிரி பரிதவிக்கும்படிக்காக நான் அனுமதிக்க போகிறது இல்லை. இவங்களை நான் பார்த்து பார்த்து உருவாக்கின ஒரு தேவனாய் இருக்கிறதுனால இவர்களை நான் ரட்சித்து மீண்டும் நான் என்னோடு கூட இணைத்துக் கொள்ளக்கூடிய மகிமையை உருவாக்க வேண்டும். இவர்கள் பாவங்களை இவர்களால் மெய்யாகவே நிவர்த்தியாக்க முடியாது. இவர்கள் அக்கிரமங்களை விட்டு இவர்களால் வெளியே வர முடியாது. இந்த பாவம் எல்லாம் இவர்களை அடிமையாக மாறப்பண்ண ஆரம்பிச்சிருக்கனால இவைகளை நான் விலக்க வேண்டும் என்றால் இந்த பாவங்களை நான் என்மேல் போட்டுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி வானத்திலிருந்து பூமியை நோக்கி கர்த்தர் இறங்கி வந்து நீங்களும் நானும் செய்த அநியாயங்களை, நீங்களும் நானும் செய்த பாவங்களை தன்மேல் பாவமே அறியாத தேவன் போட்டுக்கொண்டு உங்களுக்கும் எனக்குமாக விலைக்கிரயமாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அதனால்தான் இந்த பண்டிகை ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காரியமாக ஆசரிக்கப்படக்கூடிய ஒன்று. உங்களையும் என்னையும் மீட்கும் பரம்பொருளாக நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போன அந்த அன்பை, இழந்து போன அந்த உறவை ஆண்டவராகிய தேவனோடு கூட மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை அழைக்காமலேயே மனுஷனுக்கு முன்பதாக கர்த்தரே தன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் வெளிப்படுத்தி பேசின அந்த காலங்களை இழந்து நம்ம தவிக்க ஆரம்பிச்சோம். கர்த்தரை நாம் எப்பொழுது நாம் தேட ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனுடைய முகத்தை பார்க்க முடியல. ஆனால் அந்த நாட்களிலே ஆதாம் ஏவாள் காலத்திலே தேவனை தேடாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே கர்த்தரே அவர்களை தேடி வரக்கூடிய அந்த உரிமையை அந்த ஜனங்கள் இழந்து போயிட்டாங்க. இப்ப மீண்டும் அந்த உரிமையை பெறும்படிக்காகத்தான் பாவ மன்னிப்பு என்கின்ற ஒரு காரியத்தை உருவாக்கும் முகாந்திரமாக இந்த மீட்பை தேவன் நம்முடைய வாழ்க்கையை தரும்படி சித்தம் கொள்ள ஆரம்பித்தார். ஆகவே மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் பாக்கியவான்கள். மீண்டும் இழந்து போன உரிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தினால் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு காலத்தில் கர்த்தராகிய தேவன் தொலை தூரத்தில் காணப்படக்கூடியவராய் விளங்கினார். ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு நீங்களும் கர்த்தரும் ஒரே நேர்கோட்டில் இணைக்கப்படக்கூடிய அளவிற்காக கர்த்தரோடு கூட இணையக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த ஒரு மீட்பின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்க ஆரம்பிச்சதுனால இந்த பண்டிகை ஒரு விலையேறப்பட்ட ஒரு பண்டிகை. நான் சிதறி போன ஒரு ஆட்டை போல காணப்பட ஆரம்பித்தேன். என்னை தேடுவார் ஒருவருமே இல்லை. நான் இந்த உலகத்திலே அனாதையை போல, பரதேசியை போல நான் வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்கினேன். அநேகம் விதமான காட்டு விலங்குகளினாலும் அநேகம் விதமான ஜன சதலங்களினாலும் பாதிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போன என்னை கர்த்தராகிய தேவன் தேடி வந்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறது மாதிரி தம்முடைய தோளிலே கர்த்தராகிய தேவன் நம்மை போட்டுக்கொண்டு சுமந்து வந்து தம்முடைய ஜனமாக நம்மை மெய்யாகவே ஆண்டவராகிய தேவன் உருவாக்கக்கூடிய அந்த சித்தத்தை வைத்த இந்த நாள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள்.
ஆகவேதான் கர்த்தருடைய வேத புத்தகத்துல இழந்து போன நம்மை ஆண்டவராகிய தேவன் தேடி நம்மை மீட்கும் ஒரு தேவனாகி இறங்கி வந்த இந்த காலத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசரிக்கிறோம். இரண்டாவது காரியம், பாவம் மட்டுமல்ல, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பல விதமான நிலைகளிலே நின்று தேவன் தம்முடைய மக்களை விடுதலையாக்கி மீட்கும் ஒரு தேவனாக விளங்குகிறார். இரண்டாவது காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 8வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன போட்டுக்கணும் பாருங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். கர்த்தரோடு கூட நெருங்கிற தொடர்பு கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக காணப்பட்டது. மோசேயினுடைய காலத்துக்கு பிறகு என்ன விதமான விஷயம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, பலிப்பொருள்கள் யாவற்றையும் சுமந்து கொண்டு போகக்கூடிய ஆசாரிய கூட்டத்தை கர்த்தர் உருவாக்கினார். எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நீங்க என்கிட்ட வந்து நேரடியாக பேசக்கூடாதுங்க. எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஒரு ஆசாரியரின் மூலமாகத்தான் நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியம். வருஷத்திலே ஒரு முறை ஆசாரியர்கள் என்னை சந்திக்கும்படிக்காக நான் வைத்திருக்கக்கூடிய ஆசாரி கூடாத வந்து நிற்பாங்க. அதிலும் இருக்கக்கூடிய ஆசாரியின் ஒருவேளை தப்பு பண்ணிட்டான்னு வச்சுங்க, அவனை நான் அந்த கூடாரத்திலேயே மெய்யாகவே நான் கொண்டு போட்டுருவேன். அவன் மெய்யாகவே உங்களுக்கும் எனக்கும் இடையிலே மத்தியஸ்தம் பண்ணக்கூடியவனாய் நிற்பான். உங்களுடைய பாவங்களை எனக்கு முன்பதாக சொல்லி பாவ அறிக்கைகளை பெற்று உங்களுக்கு முன்பதாக அவன் மெய்யாகவே கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவனாய் விளங்குவான். இப்படிப்பட்ட ஒரு முறைமையோடு கூட தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிச்சு. இப்ப நேரடியா உங்களால ஜெபிக்க முடியாது, நேரடியா எந்த விதமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை நீங்க வந்து நல்லா நீங்க கொஞ்சம் ஆழமா நீங்க வந்து விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். முன்பு எப்படி ஆண்டவராகிய தேவனோடு கூட நாம் தொடர்பு கொள்ள முடியாமல் ஒரு ஆசாரியனை பயன்படுத்தி கர்த்தராகிய தேவனோடு கூட பேசக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினோம். ஒரு பாவத்தை நான் செய்கிறது உண்டானால் பாவத்தை கர்த்தர்ட்ட போய் நம்ம வந்து டைரக்டா போய் சொல்ல முடியாது. அந்த பாவத்தின் முதல் காரியம் ஆசாரியன்ட்ட போய் நீங்க போய் சொல்லணும். இவன் தான் இந்த பாவத்தை போய் அறிக்கையிட வேண்டியது அவசியம். ஒருவேளை அந்த ஆசாரியனுடைய குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு விரோதமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்க வச்சுங்க, அவன்கிட்டே போய் அறிக்கை பண்ணா என்ன நடக்குன்னு யோசிப்பாரு. அவன்கிட்டே போய் நீங்க போய் கட்டாயம் நீங்க சொல்லித்தான் ஆகணும். அவன் தான் கர்த்தராகிய தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே மத்தியஸ்தம் பண்ணக்கூடியவனாய் விளங்குவான். ஒரு முறை கர்த்தருடைய நாமத்தினாலே ஹரிராம் நகர் பகுதியில் அந்த ஆரம்ப நாட்களில் பைபிள் ஸ்டடி நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஜெபம் ஒன்றை உருவாக்கினோம். அதில் கர்த்தருடைய நாமத்தினால யாருக்காகிலும் யார் மேலாகிலும் மனஸ்தாபம் இருக்கிறது உண்டானால் ஒருவரோடு கூட ஒருவர் நம்ம வந்து ஒப்புரவாகி கொள்ள வேண்டியது அவசியம். யார் மேலேயாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு கசப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, யாரையாச்சும் உங்களால் வந்து மன்னிக்க முடியாமல் இருக்கிறது உண்டானால் நீங்கள் இப்போ வந்து எல்லா விதமான மக்களும் வந்து ஒருமனப்பட்டு உட்கார்ந்துருக்கிறோம், எல்லாரும் கண்களை மூடிக்கிறோம். யாரோடு கூட உங்களுக்கு ஒப்புரவாக முடியாமல் இன்னும் அநேக விதமான பிரச்சனை இருக்கிறதோ நேருக்கு நேரம் நீங்கள் வந்து அவங்க முன்னால் போய் முன்பதாக போய் உட்கார்ந்து யாரும் உங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு முன்னால் நீங்கள் போய் சொல்லுங்க அப்படிங்கிறத பற்றி நான் பேச ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, சத்தமே காணோம். லேசா நான் வந்து கண்ணை திறந்து பார்த்த பொழுது எல்லா ஜனமும் எனக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்க மேலதாங்க எங்களுக்கு வந்து மனஸ்தாபம் இருக்கிறது என்று சொல்லி. இப்படி அநேகமான காரியங்கள்ல வசனத்துல என்ன போட்டுக்கு, ஆசாரியனின் மூலம் ஆசாரியனுக்கு விரோதமாக நான் செஞ்சுட்டேன்னு வச்சுங்க, அவன்கிட்ட போய் எப்படி நான் அந்த ஒரு குறைவை நான் போய் பேச முடியும்? இப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஒரு பிரச்சனைக்குரிய சிக்கலுக்குரிய ஒரு காரியம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? புத்திர சுவீகாரம் என்கின்ற ஒரு காரியத்தை நான் உனக்கு தருகிறதுனாலே நீ இப்பொழுது என்னோடு கூட நேரடியாய் பேச முடியும். ஒரு நாள் ஒரு தேவனுடைய மனுஷன்தான் உனக்காக எனக்கு முன்பதாக பரிந்து பேசினான். அவன் அநேக விதமான பலிகள் யாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து என்னுடைய மனதிற்கு முன்பதாக நீ செய்த தவறுகள் யாவற்றையும் சுட்டி காண்பிக்கக்கூடியவனாய் விளங்கினான். இனி அந்த சிஸ்டத்தை நான் மாத்தி நீங்களே என்னோடு கூட நேரடியாய் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளை நான் உருவாக்குறேன். மீட்பின் மூலமாய் இந்த ஒரு அனுபவத்தை நீங்களும் நானும் பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படி மாறிட்டோம் பாருங்க. திரும்பவும் அதே பழைய மார்க்கத்துல எப்படிப்பட்ட மார்க்கத்துல மறுபடியும் ஊழியர்களை நான் சார்ந்து போய் ஆண்டவராக தேவன் தந்த அந்த மீட்பை இழந்து, ஐயா நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா எனக்காக நீங்க ஃபாஸ்டிங் சொல்லி மீண்டும் அந்த பழைய சுவடுகளின் ஊடாக கடந்து போகணும். கர்த்தர் சொல்கின்றார், மீட்கப்பட்ட பிறகு நீயும் நானும் நேர்கோட்டில் வர முடியும். நீ என்கிட்ட வந்து தைரியமா எல்லா விதமான காரியத்தையும் சொல்ல முடியும். உன்னுடைய மனதிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு முன்பதாக நீ தெளிவாய் பேச முடியும். இந்த ஒரு அனுபவத்தை இந்த மீட்பின் மூலமாய் நான் உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கி தந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி வரக்கூடிய நாட்கள்ல, இனி இருக்கக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு உண்டான எந்த தேவையாய் காணப்பட ஆரம்பித்தாலும் யாருடைய ரெக்கமெண்டேஷனுமே இல்லாம தேவனோடு கூட நேரடியாய் தொடர்பு கொள்ள நம்மால் முடியும் இந்த மீட்பின் பிறகாக.
இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 4வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறீங்க நீங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். இனி நீங்க அவரோடு கூட புத்திர சுவீகாரத்தின் உரிமையோடு கூட அவருடைய பிள்ளை என்கிற அனுபவத்தோடு கூட நீங்கள் அவரோடு கூட பேச முடியும். ஒரு தகப்பனுக்கு முன்பதாக பேசுகிறதற்கும் மற்றொரு மனுஷனின் மூலமாய் நம்முடைய குறைவுகளை கடவுளுக்கு முன்பதாக சொல்லுவதற்கும் அநேக வித்தியாசம் உண்டு. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே யோபு என்கிற மனிதன் புலம்பினான். எனக்காக சாமாசி பண்ணக்கூடியவர் யாராகிலும் இருந்தால் நலமாய் இருக்குமே. கர்த்தருக்கு முன்பதாக என்னுடைய காரியங்களுக்காக என்னுடைய கருத்துக்கள் யாவற்றையும் எடுத்து வைக்கக்கூடிய மனிதன் யாராக இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அது எனக்கு சந்தோஷமான ஒரு காரியமாய் காணப்பட முடியுமே. ஒருத்தருமே இல்லை. யோபுவுக்காக பரிந்து பேசக்கூடிய மனிதர் ஒருவருமே இல்லை. இப்பொழுது கர்த்தராகிய தேவனை நோக்கி யோபு ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, நானே உம்மோடு கூட நான் பேசும்படிக்காக வருகிறேன். எத்தனையோ விதமான மனுஷனுடைய உதவியை நான் தேடினேன். அவரவர்கள் தங்களுடைய காரியங்களின் மூலமாக கடந்து போவார்களே தவிர என்னுடைய அந்த விஷயங்கள் யாவற்றையும் விசாரிக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. நீர் எனக்கு முன்பதாய் வாரும், நான் என்னுடைய நியாயங்களை உமக்கு முன்பதாக சொல்லுவேன் என்பதை பற்றி பேசுகிறேன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு உரிமை எதன் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டது என்றால், மீட்புக்கு பிறகு நீங்களே தைரியமாய் கிருபாசனம் வரைக்கும் நீங்க கடந்து போக முடியும். கர்த்தருடைய அந்த சிங்காசனம் வரைக்கும் நீங்க போய் உங்களுடைய உரிமைக்கான கோரிக்கைகள் யாவற்றையும் வைக்க முடியும். இனி நீங்க யாருடைய உதவி உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லை. நீங்களே நேரடியாய் கர்த்தரோடு கூட பேசக்கூடிய உரிமையை மீட்பின் மூலம் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கினார். அப்ப அந்த மீட்பை எவ்வளவு பெரிய விலையேறப்பட்டது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 3வது காரியமாக மீட்பை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். யாத்திராகம புஸ்தகத்துல 15வது அதிகாரம் 13, 16 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 13, 16 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன போட்டிருக்கு? நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உம்முடைய கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர். 16வது வசனம், பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்கப்பட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். 3வது காரியம், மனிதனை அடிமைப்படுத்தும் அடிமை தளை. நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்கள்ல அடிமை நுகங்களிலே பூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அடிமைனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவன் தன்னுடைய இஷ்டத்தின்படி இயங்க முடியாது. ஏதாகிலும் ஒரு காரியத்திலே அவன் பிணைப்படுகிறது உண்டானால் அவைகளுக்கு மீறி அவனால் தனித்து இயங்குகிறது என்பது கடினம். அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய அடிமைகளுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான காரியத்தையும் தரமாட்டாங்க. எஜமானுக்கு உண்டான தொண்டுகள் எல்லாவற்றையும் அந்த மனிதர்கள் முறுமுறுக்காம செய்ய வேண்டியது அவசியம். ஒருவேளை ஒரு அடிமைக்கு ரொம்ப பசியா இருக்கிறது உண்டானால் அவனுக்கு இப்போ சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு கூட காணப்படக்கூடிய நேரமா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல சாப்பாட்டை கொண்டு வீட்டை கொண்டு வச்சு சாப்பிடக்கூடிய நேரத்தில் எஜமான் அழைத்து எனக்கு நீ சாப்பாடு பரிமாறுன்னு சொன்னா அவன் தன்னுடைய சாப்பாடை சாப்பிடக்கூடாது. முதல்ல போய் எஜமானுக்கு உண்டான காரியங்கள் யாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் மீண்டும் தனக்கு உண்டான காரியங்களை அவன் பார்க்க வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கை. ஆரம்ப நாட்களில் நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகளும் ஏதாகிலும் ஒரு காரியத்திலே சிக்கின ஒரு மக்களாக அதை மட்டும் நம்மளால ஜெயிக்கவே முடியாது. எத்தனையோ காரியங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினோம். சில அடிமை தடைகளிலே நின்று வெளியே வர நம்மளால முடியல. சில பாவ நிலைகளை விட்டு வெளியேற நம்மளால முடியல. சில இச்சைக்குரிய காரியங்களை விட்டு வெளியேற நம்மளால முடியல. சில ஆசாபாசங்களை விட்டு, சில உலக ரீதியான காரியங்களை விட்டு, எல்லாத்தையும் கர்த்தருடைய நாமத்தினாலே விட்டு போகக்கூடிய ஒரு மனிதனா நான் விளங்கினேன். ஆனால் இந்த ஒரு குறைவை என்னுடைய வாழ்க்கையிலே என்னால் ஜெயிக்கவே முடியல. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர், தன்னுடைய வாழ்க்கையிலே காஃபிக்கு ரொம்ப அடிமையாய் காணப்படக்கூடிய ஒரு நண்பர். அவருக்கு காலை எழக்கூடிய நேரத்தில் பிரஷ் பண்ணுகிறாரோ இல்லையோ முதலாக பெட் காஃபி கொண்டு கொடுக்க வேண்டியது அவசியம். இப்படி காஃபி முதல்ல அந்த காலையில் எழக்கூடிய நேரத்தில் கொடுக்காது இருக்கிறது உண்டானால் பயங்கர கோபம் வந்துடும். அவர் என்ன காரியத்தை வேண்டாலும் செய்யக்கூடியவராக விளங்க ஆரம்பிச்சார். தன்னுடைய மனைவியினுடைய பல்லெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டார். என்ன அதற்கு காரணம் என்ன? இந்த முன் கோபம். அந்த காலை இழக்கூடிய நேரத்திலே வர வேண்டிய அந்த காஃபி வராது இருக்கிறது உண்டானா அவ்வளவு பயம். சில பேருக்கு ஒரு பிஞ்சு உப்பு குறைஞ்சிருச்சுனால அவ்வளவு டென்ஷன் ஆயிடும். கரெக்டா எல்லா காரியங்கள் யாவற்றையும் பக்குவமாக உருவாக்க வேண்டியது அவசியம். அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான காரியத்தையும் கொஞ்சம் மாற்றி செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானா அவ்வளவு கோபம் உண்டு. சில விஷயங்களை உங்களாலும் என்னாலும் ஜெயிக்க முடியாத வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கும்.
நல்லா தாங்க இருக்கிறேன், நல்லா தான் நான் வந்து ஓடுறேன் என்றாலும் இந்த ஒரு சுபாவத்தை மேற்கொள்ள என்னால் முடியல. அவைகளிலே நான் அடிமைப்பட்டவனாய் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். அந்த சுபாவம் என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் நான் பலவீனனாய் போய்விடுறேன். அதை நான் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு அதாவது என்னை அறியாத ஒரு மன உறுதி என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் அதை பார்க்கும் பொழுது என்னை அறியாமல் நான் நடுக்கம் கொள்ளக்கூடிய நான் விளைகிறேன். செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறேன். கர்த்தர் சொல்லுகின்றார், அடிமை நுகத்திலே இஸ்ரவேல் மக்கள் மாட்டிக்கொண்டார்கள். எகிப்து என்கின்ற மகாபெரிய இருப்பு காலவாயாய் காணப்படக்கூடிய அடிமை தடையிலே அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் சிக்குண்டு போகக்கூடியதாக விளங்கிட்டு அவங்களுடைய உரிமையின்படி அவங்களால வாழ முடியல. எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவர்களை ஆளுகை செய்யக்கூடிய மக்களினால் மட்டுமே அவர்களுடைய நிலைகள் தீர்மானிக்கப்படக்கூடியதாக விளங்கிட்டு அவங்க வந்து ஏதாச்சும் ஏதாவது ஒரு காரியத்தை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் கூட அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை தான் அவங்க சாப்பிடும். அவங்க என்ன காரியத்தை செயல்பட வேண்டும் என்கிறதை பற்றி பேசுகிறார், அதை தான் செய்ய வேண்டும். அவர்களாகவே இந்த ஜனங்கள் வாழ துவங்க ஆரம்பித்தார்களே தவிர தங்கள் வாழ்க்கையை அந்த மக்கள் இழந்து போயிட்டார். இப்ப கர்த்தராகிய தேவனுடைய வேதத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த அடிமை நுகத்திலே நின்று விடுவிக்கப்படாமல் போக ஆரம்பிக்கிறதுனால தங்கள் வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை இழந்து போகும் மக்களாக, எதற்கு அவர்கள் அடிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினார்களோ அதற்கே அவர்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் ஒரு மக்களாய் விளங்கினார். கர்த்தராகிய தேவன் பார்த்தார், அடிமை நுகத்திலே நின்று இவர்கள் விடுதலையாக்கப்படாது இருக்கிறது உண்டானால் இவர்களுடைய சொந்த வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது. உங்க வாழ்க்கை நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி தேவன் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகளை ஒவ்வொரு விதமாய் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். சில மக்கள் சொல்றாங்க, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கைங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை, ஒரு நாளை தள்ளுகிறதற்கே அவ்வளவு கடினமாய் காணப்படக்கூடிய ஒன்று. சில ஜனங்கள் சொல்றாங்க, இது ஒரு வியாதி நிறைந்த ஒரு வாழ்க்கை, எந்த இடத்துல எந்த நேரத்துல எந்த வியாதி வருதுன்னு எங்களுக்கு தெரியலங்க, வாங்கின கடனை கொடுக்க முடியாம நெருக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அநேகம் விதமான உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, என்னால் என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே போக முடியாத ஒரு வாழ்க்கை, கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, எந்த விதமான காரியத்தையும் உரிமையாக பெற முடியாத ஒரு வாழ்க்கை. ஆனா ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் வாழும்படிக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது. உங்களால அந்த ஒரு கண்ணில் இதுவரைக்கும் உங்களால பார்க்க முடியல. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ தகுந்த விதமாய் வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த வாழ்க்கையை நீங்க விடுகிறதுக்கு சம்மதிக்கவே மாட்டீங்க. நிறைய பேர் என்ன காரியத்தை யோசிக்கிறாங்க, இந்த வாழ்க்கையை வாழுகிற காட்டில் செத்து போறது நல்லா இருக்குன்னு சொல்லி. இல்லை, இந்த வாழ்க்கை அழகாக ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு டர்னிங் பாயிண்ட்லையும் கர்த்தர் உங்களை நடத்தக்கூடிய விதங்களை பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்க கூட வரக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு இடர்படக்கூடிய அந்த நேரத்துல ஒரு அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். ஒரு குடும்பத்துல ஏறக்குறைய ஒரு 18 பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்ப தலைவர் திடீரென்று சொல்லி வியாதியிலே மரித்து போய்விட்டார். மரித்து போன அந்த குடும்பத்தினுடைய காரியங்களை பற்றி அந்த சபை போதகருக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம். அவ்வளோ நல்ல உழைத்து எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய நல்ல ஒரு தலைவர், குடும்ப தலைவர் செத்து போயிட்டாரே. இப்போ இந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 18 பிள்ளைகளை வளர்க்குறேன்னா, ஒரு பிள்ளை வளர்க்குறது நமக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியும், 2 பிள்ளை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியும், 18 பிள்ளைகளை வளர்க்குறதுனா ஒன்று ஒவ்வொரு காரியத்தை கேட்கும். அதாவது வீட்டில் வந்து அநேக விதமான பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர் நீங்க கேட்டு பாருங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு எரிச்சு, இது பிள்ளையாது பேயா வந்திருக்கு இப்படிதான் பேசுவோம். ஏனென்றால் அந்த பிள்ளையை வளர்க்குற அவ்வளவு கடினமான ஒரு காரியமாய் காணப்படக்கூடிய ஒன்று. 18 பேருக்கு நம்ம வந்து பராமரிக்கணும்னா எவ்வளவு பெரிய ஒரு கடினமான ஒரு காரியம் என்று பாருங்க. ஒரு நாள் அந்த சபை போதகர் அந்த ஊர்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இந்த காஃபி ஹோட்டலில் போய் காஃபி குடிக்கும்படியாக கடந்து போறாரு. அந்த ஹோட்டலில் தான் அந்த அம்மா வந்து அந்த டேபிள்லாம் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு சகோதரியாக பணியாற்றார். இந்த சபை போதகர் போகக்கூடிய அந்த உட்காரக்கூடிய டேபிளில் தான் அந்த அம்மா வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த பாஸ்டரை பார்த்துட்டார். ஐயா ஸ்தோத்திரம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா ஸ்தோத்திரமா, நீங்கள் என்ன செய்றீங்க? இங்கே தான் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன்யா. சரி, என் கூட நீங்கள் வந்து காஃபி கொடுங்க என்கிற ஒரு வார்த்தையை பற்றி சபை போதகர் பேசினார். நம்முடைய நாடு மாதிரி வந்து வேலை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து அங்கே உட்கார்ந்து காஃபி குடிக்கூடாதுன்னு சொல்லுறது நம்முடைய நாட்டினுடைய வழக்கம். அங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான காரியங்கள் யாவற்றையும் அனுமதிக்கிறது உண்டு. நேராக போய் தன்னுடைய மேனேஜர்கிட்ட போய் அந்த அம்மா வந்து கேட்டாங்க, என்னுடைய சபை போதகர் வந்திருக்கிறாரு, என்னை வந்து காஃபி குடிக்கிறதுக்காக கூப்பிடுறேன், இது ஏமா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் போய் குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னார். 2 பேரும் உட்காரக்கூடிய நேரத்தில் சபை போதகர் திடீர்னு சொல்லி அந்த அம்மாவை பார்க்கும் பொழுது மெய்யாகவே கண் கலங்கினார். 18 பிள்ளைகளை வச்சுட்டு எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? ஒரே ஒரு ஹோட்டல் தொழிலிலே நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க. இத்தனை பெரிய காரியங்களை நீங்கள் மெய்யாகவே அந்த ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு காரியமாய் காணப்படும். உங்களை நான் நினைக்கும் போது நான் ரொம்ப வேதனைப்படுறேன். கர்த்தருடைய நாமத்தினால அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொல்கிறீங்க வேதனைப்பட்டேன், கர்த்தருடைய நாமத்தினால ஒவ்வொரு நாளையும் கர்த்தருக்குள் நான் சந்தோஷமாய் கழிக்க ஆரம்பிக்கிறேன்.
ஒவ்வொரு நாள் தேவையிலும் கர்த்தர் எங்களை எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையிலே பரவசம் கொள்ள ஆரம்பிக்கிறோம். நான் இப்பொழுதும் கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஒரே ஒரு ஜெபத்தை வச்சிருக்கிறேன். 18 பிள்ளை கொடுத்திருக்கிறீங்க, மீது ஒரு பிள்ளைக்குரிய சாப்பாடு எக்ஸ்ட்ராவா இருக்கு ஆண்டவரே, இன்னும் ஒரு பிள்ளையை 19வது பிள்ளையாக நீங்க கொடுத்திருக்கிறது உண்டானால் அந்த சாப்பாடை அவங்களுக்கு கொடுத்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நான் இன்றைக்கும் ஜெபிக்கிறேன். எவ்வளவு அழகா அந்த அம்மா பாக்குறாங்க பாருங்க வாழ்க்கையை. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் வாழ்க்கையை கடினமான ஒரு பாதையாக, வாழ்க்கை ஒரு இக்கட்டு நிறைந்த ஒரு பாதையாக, அநேக பிரச்சனை தர இல்லை. தேவன் உண்டாக்கினவைகள் எல்லாம் வசனத்துல என்ன காரியத்தை கர்த்தருடைய வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் உருவாக்கும் பொழுது எப்படி உருவாக்கினார்? இவைகள் நல்லது என்று கண்டே கர்த்தர் உருவாக்கினார். வாழ்க்கையை உருவாக்கி இருக்கக்கூடிய கர்த்தர் தீமை என்று சொல்லி பார்த்திருப்பாரா? இல்லை. அவர் பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கை. அவருடைய பார்வையில் நீங்க இந்த வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த வாழ்க்கையை தந்த கர்த்தரை நீங்களும் நானும் இடைவிடாமல் சோதரிக்கும் ஒரு மக்களாய் விளங்கிவிடும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த உரிமை, இந்த மீட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காரியத்தை நிமித்தமாக அடிமை நுகத்திலே நின்று கர்த்தராகிய தேவன் நம்மை விடுதலையாக்கி அழகான வாழ்க்கையை தேவன் நம்முடைய கரங்களை தந்திருக்கிறார். நல்ல ஒரு குடும்பத்தை, நல்ல ஒரு வீட்டை, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை, பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைகளை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் உருவாக்கி தந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தன்மைகளை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறார் என்று பாருங்க. நமக்கு மேலாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு அதாவது ஃபேமிலியினுடைய சூழ்நிலையை பாருங்க. உங்களை நேசிக்கக்கூடிய நல்ல ஒரு கணவன், உங்களுக்கு நல்ல விதமான பரிமாற்றங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய நல்ல ஒரு மனைவி, உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கக்கூடிய அநேக விதமான பிள்ளைகள். ஒருவேளை சில காரியங்கள்ல ஒருவேளை உங்க மீறுதல்களின் ஊடாக கடந்து போகலாம். ஆனால் இதையே நீங்களும் நானும் முக்கியத்துவமாக யோசிக்க கூடாது. பல நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கு, அதெல்லாம் மறந்துடுவோம். தீமையாக ஒரே ஒரு விஷயம் வருகிறது உண்டானால் இந்த பிள்ளை ஒழிஞ்சு போனா நல்லா இருக்குங்க. அதாவது என்னுடைய வீட்டுக்காரனா எனக்கு எந்த விதமான காரியம் சரியா வராது, இனி நான் நம்ம விட்டு வெளியே போனா தான் நல்லா இருக்கும். இப்படி பல விதமான தவறான தீர்மானங்களின் ஊடாக கடந்து போகும். வாழ்க்கை அழகானது. நீங்க ஒரு முறை அழகான விதத்தை நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்களையும் என்னையும் அறியாமல் அந்த வாழ்க்கையை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சோம். ஏனென்றால் தேவன் தந்தவைகள் எல்லாம் மனிதனுக்கு விரோதமானவைகள் அல்ல, மனிதனுக்கு உரியவைகளை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறார். மனிதனுக்கு என்னென்ன காரியம் பிரயோஜனம் உண்டு அதை தான் கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். உங்களுக்கு தீமை தரக்கூடிய எதையும் கர்த்தர் தர மாட்டார். உங்களுக்கு விரோதமான காரியத்தை எதையும் கர்த்தர் உருவாக்க மாட்டார். உங்களை மெய்யாகவே அழிக்கக்கூடிய எந்த வசையும் கர்த்தராகிய தேவன் தர மாட்டார். ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டது எல்லாம் மேன்மையானது, மகிமையிலே நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்று. ஆகவேதான் இந்த மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அடிமை நுகத்திலிருந்து கர்த்தராகிய தேவன் அவர்களை விடுதலையாக்கி நல்ல வாழ்க்கையை அவருடைய கரங்களிலே கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். இனி வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது தவறான கோணத்தில் நீங்க பார்க்காம நேரான கோணத்தில் நீங்க பாருங்க. தவறான அணுகுமுறையில வாழ்க்கையை நீங்க அணுகாம கர்த்தர் பார்க்கக்கூடிய வண்ணம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை கொடுத்த கர்த்தரை இடைவிடாமல் ஸ்தோத்திரிக்கும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில சங்கீதங்களின் புத்தகம் 49வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 49வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க, இது என்ன போட்டுக்கும் பாருங்க. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. கர்த்தராகிய தேவன் நம்ம எந்த காரியத்திலிருந்து மீட்டிருக்கிறார் அப்படின்னா ஆத்துமா என்று அழைக்கப்படக்கூடிய சிந்தனையில ஒரு பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் தந்திருக்கின்றார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சிந்தனையில தான் அவனுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பெறக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் அடங்கி இருக்கிறது. ஒரு மனிதன் தீமையை சிந்தித்தால் தீமை தான் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும். உன் வாயில எதை நீ அறிக்கைப்படுகிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவாக்கப்படும் என்கிறது கர்த்தருடைய வேதம். நீ என்ன சொல்றியோ அது உன்னுடைய வாழ்க்கையில உருவாக்கப்படும். ஐயோ நான் என்னுடைய வாழ்க்கை நல்ல முறையில் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்படும் சொன்னா நல்லாவே நடந்தது. ஐயோ இந்த ஒரு கர்த்தருடைய நாமத்தினால் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற மேல இருக்கக்கூடிய இந்த பில்டிங்குடைய சுவர் இடிஞ்சிருமோன்னா கட்டாயம் இடிஞ்சு விழுந்துடும். நீ என்ன காரியத்தை நீ விசுவாசிக்கிறாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நல்ல சிந்தனை நீங்கள் சிந்திக்கும்படிக்காக உங்கள் ஆத்துமா மீட்கப்பட வேண்டியது அவசியம். தீமையான காரியங்களை சிந்திக்கும் மக்களாக நீங்கள் விளங்குகிறது உண்டானால் உங்கள் பிரயாசம் எல்லாம் தீமையிலே முடிவாக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போயிடும். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் உருவாக்கும்படிக்கை சித்தம் வைத்திருக்கக்கூடிய சிந்தனை எப்படிப்பட்டது? பாசிட்டிவ் தாட்ஸ். எல்லா காரியத்திலும் எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே விசுவாசத்தோடு கொண்டு அணுக பழகுங்க. இவைகளை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். இவைகளுக்குள்ளான உரிமைகளை கர்த்தராகிய தேவனுடைய கரங்களை தந்துட்டார். இவைகள் எனக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால இவைகளை பெறுகிறதற்கு நான் எந்த விதமான காரியத்தினூடாக கடந்து போக வேண்டாம். நான் நம்பிக்கையோடு கூட இந்த ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தாலே போதும், இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படியே உருவாக்கப்பட்டு விடும் என்று சொல்லி பாசிட்டிவாக நீங்க யோசிச்சு பாருங்க.
நீங்கள் நெகட்டிவான தாட்ஸின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் எந்த நன்மையும் உங்களுடைய வாழ்க்கையில வராது. நன்மைக்கு பதிலாக தீமைதான் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு மனிதன் காட்டிலே கடந்து போகக்கூடிய நேரத்துல திடீரென்று சொல்லி ஒரு பெரிய ஒரு மரத்துல ஒரு தேவதை அமர்ந்திருக்கிறது என்னுடைய கண்கள் பார்த்தது. உடனே அந்த தேவதையை பார்க்கக்கூடிய அந்த மனுஷன் அந்த தேவதையை பார்த்து ஏதாச்சும் ஒரு வரத்தை கேட்கலாம்னு சொல்லி அவன் போறான். போகக்கூடிய நேரத்தில் அந்த அம்மா உன்னை பார்த்து கேட்குது, உனக்கு என்ன வேணும்ப்பா? இந்த காட்டுக்குள்ளே, அத்துவான காட்டுக்குள்ளே, ஆளை நடமாட்டம் இல்லாத இருக்கக்கூடிய இந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கியே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டது அம்மா. கேட்ட உடனே நான் எதை விரும்புகிறேனோ அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, ரொம்ப யோசிச்சு கேளு, இந்த ஒரு காரியம் ஒருவேளை உனக்கு தீமையாக கூட முடியலாம். இல்லை எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எதை நான் யோசிக்கிறேனோ அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். சரி, நீ கேட்டபடி நான் வரத்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. முதலாவது காரியமாய் அவன் யோசிக்க ஆரம்பித்தான். இப்ப இந்த நடுக்காட்டுல ஒரு பெரிய கப்பல் வர வேண்டும் என்று யோசித்தான். உடனே வந்துருச்சு, உண்மையிலே வந்துருச்சு, பெரிய ஒரு கப்பல் வந்துருச்சு. பரவாயில்லையே, எல்லா விதமான காரியங்களும் இந்த தேவதினுடைய வரத்தின்படி என்னுடைய வாழ்க்கையிலே வந்து விட்டது என்று சொல்லி கப்பலை பார்க்கக்கூடிய அவனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம். ஒருவேளை கப்பல் வந்து ராட்சசம் வந்துருவானோ? திடீர்னு ஒரு காட்டுக்குள்ள அதாவது ஒரு கப்பல் வந்து நிற்குது. இந்த கப்பல்ல ஏதாவது தீங்கு செய்யக்கூடிய மக்கள் எனக்கு கூட வந்துடுவாங்களோ? உண்மையிலே உழந்து வந்துட்டான். ஏன்னா அவன் என்ன யோசிக்கிறான் அதான் நடக்கும். தீமை செய்யக்கூடிய மக்கள் வந்துட்டாங்க. ஒருவேளை அவங்க வந்து எனக்கு விரோதமான அநேகமான சண்டை போடும்படிக்காக வந்துடுவாங்களோ? சும்மா இருக்கக்கூடிய அவங்க அத்தனை விதமான மக்களும் சுற்றி கொண்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்க வந்து அடிக்கக்கூடிய அடியில ஏதாவது எனக்கு வந்து மரணத்துக்கு எதுவான அடிபட்டுருமோ, மரணத்துக்கு அடிபட்டு செத்தே போயிட்டோம். எதை நான் யோசிக்கிறேனோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் அந்த ஒரு உரிமை நம்முடைய கரங்களை தந்திருக்கிறார். உன்னுடைய ஆத்தும மீட்பை அருமையாய் கர்த்தர் நினைவு கூறும் ஒரு தேவனாய், தவறான ஒரு நினைவின் படி அல்ல, எல்லா விதமான காரியத்தையும் பாசிட்டிவ் தாட்ஸாக நீங்கள் மெய்யாகவே அணுக பழகுங்கள். இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே தேவன் உண்டாக்கி வைத்திருக்கவைகள் எல்லாம் நன்மையானவைகள். மீட்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காகவே கர்த்தர் எல்லா காரியத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கிறார். நம்முடைய ஆத்மாவினுடைய மீட்பை ஆண்டவராகிய தேவன் அருமையாய் நினைவிலே கொண்டு அவர் சொல்லுகின்றார், உன்னுடைய ஆத்துமா சிறைப்பட்டு போய்விடக்கூடாது. அநேக விதமான சிந்தனையிலே ஒரு மனிதன் சிறைப்பிடிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எதையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சாதிக்கவே முடியாதவனாய் கடந்து போய்விடுகின்றான். எவ்வளோ பெரிய பொறுப்பு அவனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் ஒரு மனுஷனுடைய சிந்தனை சரியாலன்னு வச்சுங்களேன், அவனால் அந்த ஒரு வேலையை திறமையாய் செய்து முடிக்க முடியாது. ஆகவே சிந்தனையிலே ஒரு ரட்சிப்பு வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும் என்கிறதுக்காகவே கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உருவாக்கி தந்தார். இவ்வளவு பெரிய மீட்பை தந்த கர்த்தருடைய நாமத்தை தொழும்படிக்காக, ஸ்தோத்தரிக்கும்படிக்காக உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் அழைத்தார். நீங்களும் நானும் அறியாதிருக்கக்கூடிய வகையிலே இந்த ஒரு மீட்பை கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்தார். மகா உன்னதமான உரிமைகளை, ஆழங்களிலே காணப்படும் அநேகம் பொக்கிஷங்களை, வானத்திலே காணப்படும் பலவிதமான மேன்மைகளை உங்களுக்கும் எனக்கும் கையளிக்கும் முகாந்தரமாகவே மீட்கப்பட்டிருக்கும் கூட்டமாக தேவன் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இந்த கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரித்து மீட்கப்பட்ட ஜனங்களுக்குரிய வாழ்க்கையின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த மீட்பின் பண்டிகையின் இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா நாளிலும் மீட்கப்பட்டவர்களாகவே நாம் நடந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மக்களாய் விளங்குவோம் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில் பாவத்திலே நின்று விடுதலையாக்கும் கர்த்தர், நம்முடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய மீட்பின் நிலைகளை உருவாக்கும் கர்த்தர், அடிமை நுகத்திலே நின்று நம்மை விடுதலையாக்கும் கர்த்தர், நம்முடைய சிந்தனையிலே காணப்படும் பலவிதமான பழுதான பகுதிகளை சுகப்படுத்தும் மீட்பான தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்படக்கூடிய மீட்பு என்று பல வழிகளிலே தேவன் உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும் ஒரு தேவனாய் விளங்கினாரே. இந்த தேவனுடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரித்து மீட்கப்பட்டவர்களாய் இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் நடந்து உன் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவை, எவ்வளவு பெரிய ஒரு மீட்பை பெறுகிறதற்கு நாங்கள் எவ்வளவேனும் தகுதியற்ற ஒரு பாத்திரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவன் தம்முடைய சுத்த கிருபையினாலே எவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை, மீட்பை எங்கள் வாழ்க்கையை உருவாக்கி தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பெற்ற இந்த மீட்பினுடைய நாளை கொண்டாடுகிறது மட்டுமல்ல, மீட்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒத்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து உமக்கு சித்தமானபடி இயங்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை தாரும். நாங்கள் மட்டும் மீட்கப்பட்டது போதாது, எங்களை போலத்த அநேக விதமான மக்களுக்கு இந்த மீட்பின் காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து அவர்களையும் உம்மண்டையிலே கொண்டு வந்து இணைக்க எங்களுக்கு ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தந்த அந்த நல்ல நாளுக்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்கப்பட்ட ஜனங்களாகவே கடைசி வரைக்கும் நாங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பை இழந்து போகாமல் பாதுகாப்பு
பாதுகாத்துக் கொண்டு ரட்சிக்கப்பட்ட நிலைகளிலே உறுதியாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து இந்த மீட்பின் பண்டிகையிலே மீட்கப்பட்ட ஜனங்களாக கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய வருகை பரியந்தம் இந்த மீட்பிலே நிலைத்திருக்க ஆண்டவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.